வெல்கம் டு மை சிம்பிள் ஸ்டைல் வைப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய பூஜை ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற சாமி படம் பொருட்கள்லாம் வச்சு சின்னதாக ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நாளைக்கு நியூ இயர் வரனால ஆல்ரெடி இருந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எல்லாமே ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப வாடி போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் என்னோடய பூஜை ஹாலுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பூஜை ரூமில் நான் முதற்கடவுளாக முருகனோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அதுவும் பழனி முருகன் குழந்தை வடிவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோ தான் நான் வச்சுருக்கேன். மெயினாக என்னோடய பூஜை ரூமில் இந்த முருகன் தவிர வேறு எந்த ஃபோட்டோவுமே இருக்காது. முதல்ல நாம் எல்லா சிலையும் எடுத்துகிட்டு கடைசி வாரத்தில் இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் காஞ்சி போயிருந்ததில் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். எப்போவுமே பூஜை ரூமு நம்ம எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 to 5 ஸ்டாச்சூஸ் ஆர் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நானும் என்னோடய பூஜை ரூமில் 5 சிலை மட்டும்தான் வச்சுருக்கேன். அதனால் என்னால் இவ்வளோ சீக்கிரத்தில் அதை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பூஜை ரூமுக்குன்னு தனியாக கிளாத் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சுருப்பேன். அந்த கிளாத்தில் மட்டும்தான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். இப்போ நம்ம குப்பை எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நான் எவ்ரி வீக் க்ளீன் பண்ணுறனால என்னோடய கிரைனட்டில் எந்த கரையும் இருக்காது. அதனால ஒரு வெட் கிளாத்தில் கோலின் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்து நாம் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுடலாம். நான் இந்த அச்சில் தான் கோலம் போடுறேன். இது ரீசெண்டாக ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன். கிரைனைட்டோட 2 பக்கத்துலேயுமே விளக்கு டிசைன் மாதிரி அச்சுக்காக நான் ரொம்ப தேடி இந்த அச்சு வாங்கினேன். இது எனக்கு நிறைய டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கார்த்திகை தீபம் அப்போ கூட இந்த விளக்கு அச்சு யூஸ் பண்ணி தான் நான் கோலம்லாம் போட்டிருந்தேன். அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற சிலைக்கு பூஜை தட்டுக்கு விளக்குக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். நம்ம முருகனை முதற்கடவுளாக வச்சுருக்கனால கண்டிப்பாக வேலுமே வச்சுருக்கேன். அதுக்கும் பொட்டு வச்சிடலாம். அடுத்து நம்ம இந்த லட்சுமி சிலைக்கு பொட்டு வச்சிடலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா சிலையுமே எனக்காக எங்கள் அம்மா ஒவ்வொரு கோவிலுக்கு போகும்போதும் வாங்கிட்டு வருவாங்க. இந்த லட்சுமி சிலை கூட எங்கள் அம்மா திருப்பதி போகும்போது எனக்காக வாங்கிட்டு வந்தது தான். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த தாமரை விளக்குக்கு தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறோம். நீங்கள் மற்ற விளக்கை பார்க்கும்போது இந்த விளக்கில் ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது வெளியே கீழெல்லாம் சிந்தாது. அதனால நம்மளுக்கு அந்த விளக்கு வைக்கிற பிளேஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இது வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்பாபாவுக்கு தான் நான் பொட்டு வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சாய்பாபாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த சாய்பாபா சிலையை நாங்கள் ஸ்ரீரடி போயிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சாய்பாபா ஃபேவரட்டாக இருக்க எல்லாத்துக்குமே ஸ்ரீரடி ரொம்ப ஃபேவரட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். நம்ம அவருக்கு ஒரு பொட்டு வச்சு அவருக்குன்னு ஒரு கிரீடம் வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். ஒரு குட்டி மாலை கூட அவருக்காக நான் வச்சுருக்கேன், அதையும் அவருக்கு போட்டுடலாம். அடுத்து நம்ம எல்லா சிலைக்கும் பொட்டு வச்சாச்சு. பூ அலங்காரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சாய்பாபாவுக்கு பூ அலங்காரம் பண்ணிட்டேன். அவருக்கு இடது பக்கம் அன்னபூர்ணிமா சிலையாக அரிசியில் ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த அன்னபூர்ணியம்மா சிலையோட வடிவமைப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கையில் கரண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம அன்னபூர்ணி சிலையை மட்டும் ஒரு பாத்திரத்தில் அரிசி வச்சு அது மேலே தான் சாமியோட சிலையை வைக்கணும். அடுத்து நம்ம முருகருக்கு பொட்டு வச்சு பூ வச்சிடலாம்.
ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து நான் ஒரு வெப்சைட்டில் இருந்து தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் நிறையா சோர்சஸில் தேடி பார்த்தேன். ஷாப்ஸ்லாமே கூட போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. இந்த ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு பார்த்தவொன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். நான் பூ டெக்கரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரங்கோலி மட்டும் போட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பூஜை ரூமுக்கே ஒரு அட்ராக்டிவ் லுக்கு கிடைக்கும். என்னோடய டைல்ஸும் ரொம்ப லைட் கலராக இருக்கனால நான் பிங்க் அண்ட் ப்ளூ பொடி யூஸ் பண்ணி ஒரு சின்ன தாமரைப்பூ ரங்கோலி மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா இந்த உருளியில் பூ வைக்கிறது தான். இப்போதைக்கு என்கிட்ட மஞ்சள் கலர் சாமந்தி மட்டும் இருக்கிறனால அதை மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுவே சென்டரில் இன்னும் ரெட் கலர் ரோஸ்லாம் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். நீங்கள் டெக்கரேட்டிவ் பீஸாக கூட இந்த உருளியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூஜை ரூம் டெக்கரேஷன் எல்லாமே சிம்பிளாக பண்ணியாச்சு. வாசக்காலுக்கு மட்டும் மஞ்சள் பூசி ஒரு சின்ன பொட்டு மட்டும் வச்சிடலாம். அதோட நம்ம பூஜை ரூம் டெக்கரேஷன் முடிச்சிருச்சு. வாங்க நம்ம ஓவரால் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் பூஜை ரூம் டெக்கரேஷன் நம்மளுக்கு நியூ இயருக்காக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் வந்து சாய்பாபா, அன்னபூர்ணியம்ம தேவி, காமாட்சி அம்மன் விளக்கு, விநாயகர் இது எல்லாமே வச்சுருக்கேன். வேறு எந்த சாமி சிலை வச்சா இன்னும் என்னோடய பூஜை ரூம் நல்லா அழகாக தெரியும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபைனலான சிம்பிள் டெக்கரேஷன் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன்.